Hello everyone. So in the video நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லாவில் நம்ம வந்து மூணாவது அப்ளிகேஷனை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபீல்டு டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு தின் ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படிங்கிறது பேரில் இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷெல். ஸோ வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லில் நம்ம வந்துட்டு இன்சைட் ரீஜியன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்சைட் ரீஜியன் அப்படின்னா எப்பயுமே நம்மளுக்கு சார்ஜ் ஜீரோவாக இருக்கும். ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு இன்சைடில் எப்பயுமே சார்ஜ் எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். அப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்பெரிக்கல் ஷெல் சார்ஜஸ் வில் ரிசைட் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ். நம்மளுக்கு அந்த ஷெல்லோட சர்ஃபேஸில் மட்டும்தான் நம்மளுக்கு சார்ஜஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். அந்த ஷெல்லுக்கு உள்ளக்க நம்மளுக்கு சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. அப்போ வந்துட்டு இன்சைட் த ஷெல் சார்ஜ் வில் பி ஜீரோ. அப்போ சார்ஜஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, சார்ஜஸ் வில் reside only on the surface, only on the surface of the shell, ரைட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதை வச்சுட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு போகணும். அண்டு இப்போ ஃபீல்டு டியூ டு அ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று இருக்குது. இதை தாண்டி நம்மளுக்கு வந்து சாலிட் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அந்த சாலிடு கண்டக்டிவ் ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக். ஆக்சுவலாக அந்த டாபிக் வந்து நம்மளோட சிலபஸுக்கு உள்ளே இல்லை 12th ஸ்டாண்டர்டில். ஆனால் நான் வந்து நடத்துகிறப்போ இந்த சிலபஸை தாண்டி நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிலபஸை தாண்டி நம்மளுக்கு சில ப்ராப்ளம்ஸு வீடியோஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்லாம் வந்து என்கிட்ட எது இருக்கோ அதையும் நான் வந்து டீச் பண்ணி அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ வந்து அதை ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் வந்து ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதை ஃபைன் பண்ணலாம். சரி, ஓகே. அப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு இந்த சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு ரிசைட் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல், இன்சைட் நம்மளுக்கு சார்ஜஸே இருக்காது அப்படிங்கிறது தான். சரி, ரைட்டு. இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று படித்தோம் இல்லையா? அந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு நம்மளுக்கு என்ன சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, லெட் த ஷெல் ஹேவ் அன் யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. உங்களுக்கு டவுட் வரலாம், சார் நீங்கள் வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடத்துகிறப்ப நீங்கள் வந்து டைமென்ஷனை வச்சு நீங்கள் டீச் பண்ணீங்க, 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் டீச் பண்ணீங்க. அப்போ நீங்கள் ஸ்பியர்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து 3 டைமென்ஷன் அப்படிங்கிற மாதிரி தானே சார் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே 3 டைமென்ஷனில் ரோ, அதாவது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறதான சார் வரும். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஈக்குவேஷனை, ஒரு ஷெல்லுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷனை நீங்கள் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை பொறுத்தும் நீங்கள் டெரைவ் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியை பொறுத்தும் டெரைவ் பண்ணலாம். இப்போது நம்மளுக்கு சிலபஸில் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை பொறுத்து டெரைவ் பண்ணிடுறாங்க. வால்யூம் சார்ஜை பொறுத்து எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதையும் நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த வீடியோவில் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஷெல், ரைட்? ஸோ இது வந்து ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போனா நம்மளுக்கு வந்து இதோட சிமெட்ரி என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஸ்பெரிக்கல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஒரு ஸ்பெரிக்கல் சிமெட்ரியில் இருக்குது. ஸ்பெரிக்கல் சிமெட்ரி. ஒரு ஸ்பியரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்பியர் அப்படிங்கிறது ரஃபாக நம்ம பார்க்குறப்ப ஸ்பியர் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு 3 டைமென்ஷன் கேஸு. ரியாலிட்டியில் நம்மளுக்கு 3 டைமென்ஷன் கேஸ் தான். பட் இங்கே நம்ம பார்க்குறப்ப ஒரு போர்டில் வரைஞ்சி பார்க்குறப்ப அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். அப்போ சர்க்கிள் மாதிரியோ இல்லை ஒரு ஸ்பியரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ரேடியஸ் வில் பி கான்ஸ்டன்ட் அட் ஆல் த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ரேடியஸ் வில் பி கான்ஸ்டன்ட் அட் ஆல் த பாயிண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? Q/R² அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. K அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், சார்ஜ் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். இப்போது
கீழே இருக்கிற டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேரியபிள் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ வேரியபிள் டேர்மும் நம்மளுக்கு இங்கே கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். ஏன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸை பொறுத்து நம்மளுக்கு மாறும். பட் இங்கே இந்த பாயிண்ட் எடுத்தாவோ இந்த பாயிண்ட் எடுத்தாவோ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஈக்குவல் அட் ஆல் த பாயிண்ட்ஸ் பிகாஸ் டிஸ்டன்ஸ் இஸ் சேம் த்ரூ அவுட் த ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, as distance is same, electric field will also same throughout the surface. Right, okay. இப்போ இந்த ஷெல்லுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 சப்டிவிஷனாக நம்ம வந்து பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஃபீல்டு அவுட்சைட் த ஷெல்லுக்கு அவுட் சைடில் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ஷெல் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு ஒரு ஷெல். இந்த ஷெல்லில் இதுதான் ரேடியஸாக. இப்போது அவுட் சைடில் நான் வந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டை பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்போ அந்த இடத்துல நான் வந்து ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு காஷியன் சர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த காஷியன் சர்ஃபேஸாக நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா இதுதான் அந்த காஷியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இது அந்த காஷியன் சர்ஃபேஸு. அந்த காஷியன் சர்ஃபேஸில் அந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரேடியஸை நான் வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரேடியஸ் என்ன ஸ்மால் ஆர். ஸோ இதுலேருந்தே தெரியுது ஸ்மால் ஆர் வில் பி கிரேட்டர் தேன் கேபிட்டல் ஆர். ரைட். இப்போது நீங்கள் இந்த ஷெல்லில் நம்மளுக்கு சார்ஜஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். சார்ஜஸ் வில் ரிசைட் அட் த சர்ஃபேஸ் ஒன்லி. அப்போ நம்மளுக்கு சர்ஃபேஸில் தான் வந்து சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போது நான் வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வச்சுருக்கிறேன். ஃபார் அ பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்மளுக்கு அவுட்வர்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்போது நீங்கள் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா இட் வில் பி அவுட்வர்ட்ஸ் லைக் திஸ். இல்லை நான் எடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி அவுட்வர்ட்ஸ் லைக் திஸ். அதே மாதிரி எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி அவுட்வர்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இப்போது நான் சூஸ் பண்ண பாயிண்ட்டு அப்படிங்கிறத நான் இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஏரியா மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த சின்ன ஏரியாவை டெல் எஸ் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த டெல் எஸ்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த டெல் எஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு நம்மளுக்கு கரெக்டாக இப்படி பாஸ் பண்ணி போகுது. அப்போது ஆங்கிள் பிட்வீன் டெல் எஸ் வெக்டார் அண்டு நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த இ வெக்டார், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா தீட்டா ஈக்குவல்ஸ் டு 0 டிகிரி. கிளியரா? ஏன்னா நம்மளுக்கு டெல் எஸ் வெக்டார் அப்படிங்கிறப்போ இந்த பிளேன் நான் சூஸ் பண்ண ஒரு ஸ்மால் பிளேன் இருக்கா, அதோட ஏரியா நம்மளுக்கு எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த ஒரு பிளேன் இருக்குது அப்படின்னா அந்த பிளேனில் இருந்து நம்ம இதுதான் ஒரு பிளேன் அப்படின்னா அந்த பிளேனில் நம்மளுக்கு சென்டர்லேருந்து அவுட்வர்ட்ஸாக நம்ம ஒரு நார்மல் நம்ம வரைஞ்சோம்னா அதுதான் அந்த பிளேனோட டைரக்ஷன், அந்த ஏரியாவோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு டெல் எஸ் அண்ட் இ வெக்டார் வில் பி போத் இன் சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. சரி, ரைட், ஓகே. இப்போ நான் எந்த பாயிண்ட்டை வேணாலும் எடுக்கலாம். அப்போது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எ பாயிண்ட் அவுட் சைட் ஷெல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேன் பி கால்குலேட்டட் பை காஸ் லா, தட் இஸ் இ வெக்டார் டாட் டெல் எஸ் வெக்டார். அதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், இ டெல் எஸ் காஸ் தீட்டா. இங்கே நம்மளுக்கு வந்து காஸ் தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்னவா வரும் அப்படின்னா நம்மளுக்கு காஸ் 0 டிகிரி அப்படின்னு வரப்போகுது. அப்போ காஸ் 0 டிகிரி இஸ் நத்திங் பட் 1. எப்படி நம்மளுக்கு காஸ் 0 டிகிரி, ஏன்னா ஆங்கிள் நம்மளுக்கு தீட்டா ஈக்குவல்ஸ் டு 0 டிகிரி அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் நம்ம பார்த்தோம். இது நான் சூஸ் பண்ணியிருக்கிற பாயிண்ட்னு கிடையாது. நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே நம்மளுக்கு அப்படி தான். இப்போ வந்து இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, இல்லை இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக அதில் நம்மளுக்கு அப்படியே இந்த மாதிரி தான் பாஸ் ஆக போகுது. அப்போ எந்த பாயிண்ட் எடுத்து அந்த ஒரு பிளேன் சூஸ் பண்ணாலும் இட் வில் பி 0 டிகிரி பிட்வீன் த 2 வெக்டார்ஸ். சரி, ஓகே. இப்போ வந்து இ ஈக்குவல்ஸ் டு டெல் எஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்தாச்சு. இப்போது நம்மளுக்கு ஏற்கனவே இந்த காஸ் லால நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் தெரியும். we know that phi equals to q by epsilon naught. அப்போ அதை கொண்டு போயிட்டு நான் வந்து ஈக்குவேட் பண்ணால், அதை கொண்டு போய் நான் மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் ஈக்குவேட் பண்ணால் q by epsilon naught equals to e del s. அப்போது e del s நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா e தான் நம்மளுக்கு தேவை. அப்போ நம்மளுக்கு q by del s into epsilon naught.
ஸோ இந்த டெல்லஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, டெல்லஸ் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ண ஒரு ஸ்மால் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்மால் ஏரியா, நீங்கள் ஸ்மால் வால்யூமுக்கு போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே போட்டிருக்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை தான் நம்ம போட்டிருக்கிறோம். அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது ஒரு 2 டைமென்ஷனல் கேஸாக தான் வரும். அப்போ நீங்கள் வந்து டெல்லஸுக்கு பதிலாக ஒரு ஸ்மால் வால்யூமை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு போகக்கூடாது. ஒரு ஸ்மால் ஏரியா 2 டைமென்ஷனல் கேஸில் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ ஸ்மால் ஏரியா, இங்கே நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ 4πr². அப்போது இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் எப்படி வரப்போகுது? Q/4πr² ε0. அப்போ Q/4πr² ε0, இதுதான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் 4πε0r². ஸோ திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து வெக்டார் ஃபார்மில் நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, E வெக்டார் ஈக்குவல்ஸ் டு Q/4πε0r² into r cap. தட்ஸ் இட். சரியா? இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபீல்டு அவுட் சைட் த ஷெல். இப்போது ஃபீல்டு இன்சைட் த ஷெல், ஃபீல்டு இன்சைட் த ஷெல், ரைட்டா? இப்போ ஃபீல்டு இன்சைட் த ஷெல் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சிட்டோம். இந்த இதில் வந்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிறேன், we know that charges inside the shell, சார்ஜஸ் இன்சைட் த ஷெல் என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. அப்போ 0வாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு phi = Q/ε0ல நம்மளுக்கு ஆன்சர் 0 வந்துடும். அப்போ ஆன்சர் இதில் 0 வருதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் ஆல்சோ பி 0 இன்சைட் த ஷெல். அப்போ இன்சைட் த ஷெல் அப்படின்னு பார்க்குறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி 0. இன்சைட் த ஷெல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி 0. அப்போ நம்மளுக்கு இன்சைட் த ஷெல் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. இப்போது மூணாவது இருக்கிறது நம்ம புக்கில் வந்துட்டு இந்த இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபீல்டு இன்சைட் த ஷெல்லோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபீல்டு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல். ஃபீல்டு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல், அது வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வந்து இப்போது இதுதான் ஒரு நிமிஷம், இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஷெல் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இதோட ரேடியஸ் நம்மளுக்கு 6ன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கரெக்டாக வந்து இந்த ஷெல்லோட சர்ஃபேஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து கிட்டத்தட்ட அவுட் சைட் த ஷெல் நம்ம பண்ண மாதிரி தான். அவுட் சைட் த ஷெல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு காஷியன் சர்ஃபேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணோம், அதோட ரேடியஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு சொன்னோம்ல, அதே தான் இங்கே. ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் அவுட் சைட் த ஷெல்லுக்கு என்னென்ன டெரிவேஷன்லாம் நீங்கள் போட்டிங்களோ அதே டெரிவேஷன் தான் போடுவீங்க. எது வரைக்கும் தெரியுமா? உங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு சேம் டெரிவேஷன் தான் வரும் மேலேருந்து. நம்மளுக்கு அதுக்கப்புறம் என்ன ஒரு சேஞ்ச் வரும்னா, இந்த இடத்துல தான் ஒரு சேஞ்ச் வரும். இங்கே 4πr² போட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே நம்மளுக்கு டெல்லஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்னா 4πR² அப்படின்னு போட போகிறோம். அவ்வளோதான். அப்போ ஈக்குவேஷனில் என்ன மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். E வெக்டார் அட் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுக்கு Q/4πε0R² into r cap. அவ்வளோதான்ப்பா. ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லி நம்ம போடுறோம். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால. சிம்பிள். இதுதான் நம்மளுக்கு ஃபீல்டு இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு தின் ஸ்பெரிக்கல் ஷெல். இப்போது இதில் இருந்து வந்து நம்மளுக்கு சில கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஒரு ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட் அவேவாக ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின் மாதிரி நான் கூட இங்கே எழுதுகிறேன். அந்த கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். Electric field due to a uniformly charged sphere of radius r as a function of the distance from its center is represented graphically by. அப்போ வந்து நம்மளுக்கு இப்போ நீங்கள் படிச்சிங்கல்ல, சார்ஜ்டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். சாரி, நான் வந்து கொஷினை வந்து கொஞ்சம் மாற்றணும். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியரில் நம்மளுக்கு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த கொஷினும் இருக்குது, பட் அந்த கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இங்கே இருக்கிற கான்செப்டை வச்சு நான் கொஷின் கேட்குற மாதிரி இருக்கட்டும்.
அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஷெல்லில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் டிஸ்டன்ஸுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷனை கிராஃபிக்காக நம்மளுக்கு கேட்குறாங்க, கிராஃபிக்கலி நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த 3 ஈக்குவேஷனையும் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் த சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு E வெக்டார் ஈக்குவல்ஸ் டு Q/4π எப்சிலான் நாட் r² அப்படின்னு வந்துச்சு. இது மேக்னிடியூட் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு E இன்சைட் நம்மளுக்கு 0வாக வந்துச்சு. அதுக்கப்புறமா E ஆன் த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு Q/4π எப்சிலான் நாட் R² அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இதை 3 தான் வச்சு நீங்கள் பார்க்கணும். அப்போது இதில் இன்சைட் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லி எல்லா கிராஃப்லையுமே கொடுத்துருக்காங்க. அந்த கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது இதுதான் நம்மளுக்கு அந்த ஷெல் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் டிஸ்டன்ஸ். அப்போ கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது வந்து சர்ஃபேஸை குறிக்கிறது. அப்போ சர்ஃபேஸ் வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆரிஜினில் இருந்து இதுதான் ஆரிஜின், இதுதான் 0 பாயிண்டா. ஆரிஜினில் இருந்து சர்ஃபேஸ் இந்த ஆர் வரைக்கும் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இங்கே. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் நம்மளுக்கு இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு 0வாக இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் 0வாக இருக்குன்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி என்ன கிராஃப் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா இந்த தேர்ட் கிராஃப் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ 0லேயே தான் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு எவ்வளோ போனாலும் எக்ஸ் ஆக்சிஸில் 0லேயே தான் இருக்குது. சாரி எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. ஒய் ஆக்சிஸோட வேல்யூ நம்மளுக்கு 0லேயே தான் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 இன் திஸ் ரீஜியன். சரி ரைட்டு. அதுக்கப்புறமா ஆன் த சர்ஃபேஸு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆன் த சர்ஃபேஸு அப்புறம் அவுட் சைடு த சர்ஃபேஸ். இப்போ இந்த ஆன் த சர்ஃபேஸு இந்த ஈக்குவேஷனையும் அவுட் சைடு த சர்ஃபேஸ் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். Q நம்மளுக்கு ரெண்டுத்தையும் காமனாக இருக்குது. 4π எப்சிலான் நாட் 4π எப்சிலான் நாட் அதை எல்லாத்தையுமே விட்டுருங்க. அப்போ மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா மீதி இருக்கிறத மட்டும் நான் எடுத்து எழுதுனேன் அப்படின்னா நம்மளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/, இதை வந்து அவுட் சைடு அப்படிங்கிறதுனால ஸ்மால் r² இருக்கும். இங்கே நம்மளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/, கேபிட்டல் R² அப்படின்னு இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்மால் r² கேபிட்டல் R² டிஸ்டன்ஸுக்கு தான் நம்மளுக்கு ப்ரொபோஷனாலிட்டியாக இருக்குது. ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆரில் எது கிரேட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு இந்த டாப்பிக்கோட ஸ்டார்டிங்கில் எழுதியாச்சு. எங்கே எழுதியிருந்தேன்? இந்த எழுதியிருக்கிறேன். ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர். அப்போ ஸ்மால் ஆர் தான் நம்மளுக்கு கிரேட்டராக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்மால் ஆர் நம்மளுக்கு கிரேட்டராக இருக்குது, இங்கே நம்மளுக்கு லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு பார்க்குறப்ப அப்போ விச் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி கிரேட்டர்? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்மளுக்கு கிரேட்டாக இருக்கும், இது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த சர்ஃபேஸ் வில் பி கிரேட்டர் தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட். அப்போது அந்த அதே சி ஆப்ஷனில் போய் பாருங்கள். இந்த சி ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்ஸிமமாக இருக்குது. கிட்டத்தட்ட சர்ஃபேஸில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்ஸிமமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அவுட் சைட் த ஸ்பியர் அப்படின்னு போகிறப்ப, அவுட் சைட் த ஷெல் அப்படின்னு போகிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை தான் நம்மளுக்கு இந்த டயக்ராமாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 1-2 கேள்விகளும் வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு கரெக்டாக கான்செப்டை படித்து வச்சுருக்கணும். ஓகே ரைட். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்டு நான் வந்து இப்போ உடனேவே மேபி அதாவது இந்த ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் போடுறது வந்து இமீடியட்டாக என்னால் போட முடியல அப்படின்னாலும் நான் வந்து அடிக்கடி வீடியோஸ்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் நான் எடுத்து ப்ராப்ளம் சால்விங்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் கண்டென்ட்லாம் நான் எடுத்து இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவேன். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதை கண்டுபிடிக்கலாம். அண்டு என்கிட்ட வந்து 12th ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டியில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருந்து நம்மளுக்கு 14th சாப்டர் வரைக்கும் நல்ல டீட்டெயிலான நோட்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த நோட்ஸில் நம்ம புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நான் வந்து அந்த நோட்ஸில் எழுதியிருக்க மாட்டேன். அந்த நோட்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையுமே குறைஞ்சது வந்துட்டு அடிஷ்னலாக ஒரு 20 to 25 ப்ராப்ளம்ஸ் கிட்ட நான் சால்வ் பண்ணி அந்த நோட்ஸை நான் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் அவைலபிளாக இருக்கும், என்னோடய இமெயில் ஐடி அவைலபிளாக இருக்கும், அண்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியுமே நீங்கள் என்னோடய சேனலில் போய்ட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு வழியில் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து அதை வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். பட் அது ஆக்சுவலாக வந்து ஃப்ரீ மெட்டீரியல் அது கிடையாது. அது வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இருக்கும். அதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.